வணக்கம். இந்த வீடியோ ஒர்க் எனர்ஜி பவர் வேலை ஆற்றல் திறன் அந்த லெசனில் இருக்கக்கூடிய எம்சிக்யூவில் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 14 வரலையும் சால்வ் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 14 சால்வ் பண்ணோம் லாஸ்ட்டு வீடியோவில். இப்போ அடுத்து கொஸ்டின் நம்பர் 15 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 15 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனர்ஜி கன்சியூம்டு இன் எலக்ட்ரிக்கல் யூனிட் பை அ 90 watt ஃபேன் யூஸ்டு 10 hours per day ஃபார் 30 days. ரொம்ப டைரெக்டான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொஸ்டினாகவே பார்த்துட்டு இந்த மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ண தெரியாமல் விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. நீங்கள் லாஸ்ட்டு 2024 கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளான கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. அதனால் நீட்னாவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்க வேணாம். அந்த மாதிரி கொஸ்டினும் இருக்கும், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் டேரெக்டான கொஸ்டின்ஸும் இருக்கும். ரைட். இப்போ எனர்ஜி கன்சியூம்டு இன் எலக்ட்ரிக்கல் யூனிட் பை அ 90 watt ஃபேன், 90 watt ஃபேனு ஒன்று மின்விசிறி. அது வந்து எவ்வளோ, அது 10 மணி நேரம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஓடுது. 30 நாளைக்கு ஓடினா எவ்வளோ ஆற்றலை உட்கவரும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். அப்போ பவர் கொடுத்துருக்காங்க, திறன் கொடுத்துருக்காங்க, மின் திறன் 90 வாட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எவ்வளோ நேரம் இது வந்து ஓடுது அப்படின்னா 30 days ஓடுது. ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம். ஆனால் இங்கே ஃபேன் ஓடுறது 10 மணி நேரம் தான். அப்போ 10 hours ஓடுது. ஓகேயா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ எனர்ஜி இது வந்து அப்சார்ப் பண்ணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆற்றல், மின் ஆற்றல் எவ்வளோ உட்கருது அப்படிங்கிறதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எனர்ஜி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். பவர் அப்படின்னா ஒர்க் பர் டைம்னு சொல்லுவோம், வேலை பை காலம். அதான் பவர். திறன் அப்படின்னா வேலை பை காலம்னு சொல்லுவோம். அப்போ வேலைனாலும் ஆற்றனாலும் ஒன்று தான். அப்போ W = P/T கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். இதுதான் வேலை, ஒர்க்குனாலும் சரி எனர்ஜினாலும் சரி, இதுதான் ஃபார்முலா. அப்போ நம்ம இப்போ இது பார்த்திங்கன்னா ஹவரில் இருக்குது. எப்போதுமே SI யூனிட்டுக்கு மாற்றிங்க. அப்போ மாற்றினோம்னா ஹவரில் இருக்கிறதுக்கு செகண்டில் மாற்றினா 1 hour 60 seconds. அதனால் இதை ×60 போட்டுக்கிறோம். இப்போ பவர் கொடுத்துருக்காங்க 90 watts. அப்போ 90 × டைம் வந்து எவ்வளவு, 30 × 10 × 60 seconds. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 9 3 27, 27 × 6 எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 27 × 6 எவ்வளோ வரும், 6 42, மீதி 4, 6 12 4 16. அப்போ 162 வருது. இன்ட்டு எத்தனை ஜீரோ இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4. அப்போ 10⁴ ஜூல், இவ்வளோ ஜூல். இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 15க்கு நமக்கு வந்து 162 × 10⁴ ஜூல் வருதா. இது வந்து யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. 1 யூனிட்னால் நம்மளுக்கு தெரியும். 1 யூனிட் அப்படின்னா 1 kWh. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு நம்ம இது பண்ணியிருக்கணும். ஆப்ஷன்ஸ் வந்து யூனிட்டில் கொடுத்துருக்கோம், ஜூலில் கொடுத்துருந்தாங்கன்னா இது பண்ணியிருக்கலாம். யூனிட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஹவர்லேயே வச்சுக்கலாம். இதை வந்து ×30 seconds போடாமல் ஹவர்லேயே வச்சுக்கலாம். அப்போ ஹவரில் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம வந்து யூனிட்டில் வரப்போ என்னது kWh இல்லையா. kWh தான் என்னது நமக்கு வந்து ஒரு யூனிட்னு சொல்கிறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், இது வந்து ஹவர்லேயே இருந்தது அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 15 எவ்வளோ வரும், 30 × 10னா 300 hours. 300 hours வரும். அப்போ இங்கே வந்து நம்ம ஹவர்லேயே வச்சுக்கலாம். அப்போ ×300னா எவ்வளோ வரும், 3 × 9 27. அப்போ 27 × 1000 இவ்வளோ வாட். இது வந்து வாட்டில் இருக்குது பாருங்கள், அழகு வாட். இது வந்து ஹவரில் இருக்குது, வாட் hour. இப்போ நம்மளுக்கு தெரியும் இது வந்து என்னது 1000னா கிலோ. அப்போ 27 kWh. 1 kWh தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு யூனிட்னு சொல்கிறோம். அப்போ 27 யூனிட்னு வரும் ஆன்சர். ஓகே. இப்போ 27 யூனிட்ஸ் அதான் ஆன்சர். இந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 15க்கு
27 யூனிட் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ அந்த இடத்துல என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கிறத பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சரை வந்து கொண்டு போகணும். இல்லைன்னா நம்ம டைம் வேஸ்ட்டு தான். இப்போ நான் பண்ண மாதிரி வந்து ஜூலுக்கு செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி அது ஜூல் இது பண்ணால் அப்போ மறுபடியும் வந்து நம்ம யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கிலோவாட் ஹவர் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டைம் வேஸ்ட்டு. அதனால் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணி போகணும். ஓகே, அதை நோட் பண்ணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16 பார்ப்போம். 16 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a bucket full of water tied to a rope is made to move in a vertical circle of diameter 1 meter. The minimum velocity required to achieve such a motion without spilling of water is. இப்போ ஒரு பக்கெட் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது, அதை வந்து ஒரு கயிற்றுல கட்டியாச்சு. கட்டிட்டு வேர்ட்டிக்கல் சர்க்கிள் செங்குத்து வட்டத்தில் அதை வந்து சுற்றுறாங்க. ஓகே, பக்கெட் ஃபுல் ஆஃப் வாட்டர் அதை வந்து ஒரு கயிறில் கட்டியாச்சு. இப்படி கட்டிட்டு இது வந்து என்னது ஒரு செங்குத்து வட்டப்பாதையில் சுற்றுறாங்க. இப்படி சுற்றுறாங்க. எவ்வளோ அந்த வட்டப்பாதையினுடைய ஆரம் விட்டம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னா அந்த வட்டப்பாதையினுடைய விட்டம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. விட்டம் வந்து 1 மீட்டர். அப்போ ஆரம் எவ்வளவு 0.5 மீட்டர். ஆரம் வந்து 0.5 மீட்டர். ஓகே ரைட். விட்டங்கிறது இது ஃபுல்லாக. அப்போ ஆரம் வந்து என்னது இது ஃபுல்லாக விட்டம், ஆரங்கிறது இதில் பாதி, டயாமீட்டர் ரேடியஸ். ரைட். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, the minimum velocity required to achieve such a motion without spilling of water. இந்த வெர்டிக்கல் மோஷன் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா நம்ம கண்டிஷன் இருக்குது. வெர்டிக்கல் மோஷனுங்கிறது நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இது நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து இந்த ஆப்ஜெக்ட் வெர்டிக்கல் சர்க்கிளில் சுற்றுற ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி மினிமம் இங்கே எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது. மினிமம் வெலாசிட்டி அட் லோயஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்றது. அதே மாதிரி இங்கே மேலே போகிறப்ப ஹையஸ்ட் பாயிண்ட் போகிறப்ப எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது. இந்த லோயஸ்ட் பாயிண்டில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா √5 GR இருக்கணும். இதுதான் கண்டிஷன். மினிமம் வெலாசிட்டி அட் த லோயஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது √5 GR இருக்கணும். ஹையஸ்ட் பாயிண்டில் எவ்வளோ இருக்கணும், இங்கே மேலே இங்கே போகும்ல அந்த இடத்துல எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அதை V2ன்னு வச்சுக்கிறேன். அங்கே வந்து √GR இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 கண்டிஷனும் நம்மளுக்கு தெரியும். இது அப்படியே டேரெக்டாக ஃபார்முலாவே கூட கேட்கலாம். அதனால் தெரிஞ்சு வச்சுக்கணும். செங்குத்து வட்ட இயக்கத்தில் ஒரு பொருள் வந்து செங்குத்து வட்ட இயக்கத்தில் இயங்கணும் அப்படின்னா கீழ்மட்டத்தில் அதனுடைய திசை வேகம் குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்கணும் √5 GR இருக்கணும். மேல் முனையில் மேல் பகுதியில் டாப் மோஸ்ட் பாயிண்ட் உச்சியில் வந்து அதனுடைய திசை வேகம் எவ்வளோ இருக்கணும் √GR இருக்கணும். இங்கே இது இருந்ததுனாவே இந்த மதிப்பு இங்கே இருக்கும். ஓகே, ஸோ வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா இதுதான். the velocity of the object at lowest point should be √5 GR, at highest point should be √GR. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதுதான். இது இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் அச்சீவ் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா இங்கே போய் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இங்கே இந்த ஸ்பீடு இங்கே இருந்ததுனா தான் அங்கே வந்து அந்த ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ இதுதான் கண்டிஷன் நமக்கு. ஸோ இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சரை கொண்டு வருவோம். V = √5 × G வேல்யூ வந்து 9.8 m/s². நம்ம 10ன்னு வச்சுக்குவோம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி. R கொடுத்துருக்காங்க 0.5. அப்போ எவ்வளோ வருது பாருங்கள். V இந்த 10 × 0.5 5 ஆயிரும். இது வந்து 5 ஆயிரும். 5 × 5 25 ஆயிரும். இப்போ 25க்கு ரூட் எடுத்தால் 5. அப்போ 5 m/s. இதுதான் வந்து மினிமம் வந்து இவ்வளோ இருக்கும். ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாளி பக்கெட்டில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் அ மேட்டர். அது சின்ன வாளியா பெரிய வாளியா, சின்ன ஒரு கப்பு மாதிரி இருக்கா இல்லை பெரிய வாளியா அண்டா மாதிரி இருக்கா, அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அ மேட்டர். ஓகே, எவ்வளோ சின்ன கப்பாக இருந்தாலும் சரி பெரிய வாளியாக இருந்தாலும் சரி, அது இந்த பர்டிகுலர் ரேடியஸில் வந்து உள்ள வட்டப்பாதையில் சுற்றணும் அப்படின்னா இவ்வளோ ஸ்பீடு இருக்கும். அந்த ஸ்பீடு தான் முக்கியம். ஓகே, மற்றபடி இந்த பக்கெட் வந்து சின்ன பக்கெட்டா பெரிய பக்கெட்டாங்கிறதெல்லாம் இதே கிடையாது. ஏன்னா மாஸே வரல பாருங்கள். இங்கே மாஸ் நிறைய வந்து ஃபார்முலாவில் வரல அப்படிங்கிறதா இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை நோட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 17 பார்க்குறோம். 17 என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் 2 springs A and B are KA, KB respectively. KA = KB அப்படின்னு கொடுத்துட்டாங்க. If both are stretched by using equal forces, the work done on the springs are related as.
இப்போ இந்த கொஸ்டினில் கொஞ்சம் சின்ன மாற்றம் செய்ய வேண்டியது இருக்குது. அது முதல்ல இப்படி இருந்ததுன்னா, இப்போ இருக்கிற மாதிரியே இருந்ததுன்னா என்ன ஆன்சர்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாற்றி இது பண்ணலாம். இப்போ என்னென்னா KA = KB 2 ஸ்ப்ரிங் இருக்குது. ஒரு ஸ்ப்ரிங் வந்து A, இன்னொரு ஸ்ப்ரிங் வந்து B, இப்படி ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது B. 2 ஸ்ப்ரிங் இருக்குது. ஒரு ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் KA, இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னா என்னென்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? சுருள்வில் மாறிலி அப்படின்னா என்னென்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுக்கு வந்து KA, இதுக்கு வந்து KB, ரைட். இப்போ ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, கொஸ்டினில் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. KA = KB சொல்லியிருக்காங்க. அப்படி KA = KB ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியாச்சுனாவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து என்னது ஒரே ஸ்ப்ரிங் தான் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவல் அப்படின்னா ரெண்டுமே வந்து என்னது ஒரே பண்பு உள்ளது அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன கேட்குறாங்க, இஃப் போத் ஆர் ஸ்ட்ரெச்டு பை யூஸிங் ஈக்குவல் ஃபோர்ஸஸ், ரெண்டுக்குமே வந்து ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இது கொடுக்குற ஃபோர்ஸும் இது கொடுக்குற ஃபோர்ஸும் ஈக்குவல், இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்தா த ஒர்க் டன் ஆன் த ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ரிலேட்டட் அஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒர்க் டன் எவ்வளோ? ஒர்க் டனுக்கு என்ன சார் ஃபார்முலா? ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது எப்சிலான் = ½ kx², இதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து ரெண்டுமே சேம், KA KB ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்போ K மாறிலி. அப்போ எக்ஸ் எப்படி இருக்கும்? ரெண்டுலேயும் சேம் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். ரெண்டுலேயுமே வந்து ஃபோர்ஸும் வந்து சேம் தான் கொடுக்குறோம். அப்போ எக்ஸும் வந்து என்னது சேமாக தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? எப்சிலான் A = εB வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எப்சிலான் A = εB ஈக்குவலாக வரும். இங்கே கேட்டிருக்கிறதுக்கு ஆன்சர் வந்து என்னது? சி, ஆப்ஷன் சி. இந்த கேஸுக்கு ஆப்ஷன் வந்து சி, ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. இப்போ சப்போஸ் இப்படி இருந்ததுன்னா இதை ஒரு கொஸ்டினாக அதிலே இன்னொரு கேஸாக வச்சுக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. KA is greater than KB இருந்ததுன்னா என்ன? இது ஒரு பார்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ KA is greater than KB இருக்குது, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துருவோம். அப்போ என்ன ஆகும்? இப்போ KA is greater than KB இருந்ததுன்னா என்ன ஆகும் அதையும் பார்த்துருவோம். அப்படி இருந்ததுன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ KA is greater than KB இருந்ததுன்னா ரெண்டும் வந்து அப்போ ஈக்குவல்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து எக்ஸ் என்னவாக இருக்கும் சொல்ல முடியாது. இது பாருங்கள், ரெண்டும் வந்து சேம் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னா தான் சேம் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப ரெண்டும் ஈக்குவலாக, இது எக்ஸ் தூரம் ஸ்ட்ரெச் ஆனிச்சுன்னா இதுவும் எக்ஸ் தூரம் ஸ்ட்ரெச் ஆகும். அப்போ வந்து எப்சிலான் வந்து சேமாக இருக்கும். கேவும் சேமு எக்ஸும் சேம்னா எப்சிலான் சேமாக இருக்கும். கே வேல்யூ வந்து டிஃபர் ஆனிச்சுன்னா ரெண்டுலேயும் ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்தா கூட இது வந்து 5 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெச் ஆனிச்சுன்னா இது வந்து 3 சென்டிமீட்டர் தான் ஸ்ட்ரெச் ஆகலாம், அல்லது இது 3 சென்டிமீட்டர் இது 5 சென்டிமீட்டர் தான் ஸ்ட்ரெச் ஆகலாம். அப்போ வந்து நான் எக்ஸ் வேல்யூ மாறுது, கே வேல்யூ மாறுதுன்னா அப்போ வந்து ஆற்றலும் மாறும். அப்போ என்ன ரிலேஷன் வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ரிலேஷன் வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து எக்ஸும் இப்போ கே வேல்யூ வந்து கே இஸ் கிரேட்டர் தான் கேபின்னு சொல்லியாச்சு. எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்னு தெரியாது, அதை வந்து பார்ப்போம். அதுக்கு ஃபார்முலா என்ன? கேவுக்கும் எஃப் கேஎக்ஸ் அது மூணுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்னு ரிலேஷன் இருக்குது. எஃப் ஈக்குவல் டு கேஎக்ஸ். ஓகே, அப்போ இதிலேருந்து ஃபோர்ஸ் வந்து சேம், கேஏ ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்க்கு கேஏ, இங்கே ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆகுதுன்னா எக்ஸ்ஏ இப்படி எழுதலாம். அப்போ எக்ஸ்ஏ ஈக்குவல் டு இது எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னா எக்ஸ்ஏ ஈக்குவல் டு எஃப் பை கேஏன்னு சொல்லலாம், எஃப் பை கேஏ. அதே மாதிரி செகண்ட் ஸ்ப்ரிங்க் என்ன சொல்லலாம்? எக்ஸ்பி ஈக்குவல் டு இங்கேயும் விசை வந்து எஃப் தான், அப்போ எஃப் பை கேபின்னு சொல்லலாம். இது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேபி. ஸோ ரெண்டுலேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேறு வேறு. ஓகே, இப்போ இதை கொண்டு வந்து இப்போ எனர்ஜியை பற்றி தான் பேச்சு. ஆற்றல் எவ்வளோ ரெண்டுலேயும் எப்படி இருக்கும், அது ரெண்டு இந்த ஸ்ப்ரிங்கில் சேமிக்கப்பட்டுள்ள ஆற்றலுக்கும் இந்த ஸ்ப்ரிங்கில் சேமிக்கப்பட்டுள்ள ஆற்றலுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம் இந்த ரெண்டு கேஸையும். இப்போ வந்து எப்சிலான் ஏ ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? எப்சிலான் ஏ ஈக்குவல் டு என்னது? ஆஃப் இன்ட்டு கேஏ இன்ட்டு எக்ஸ்ஏ இல்லையா, எக்ஸ்ஏ. அப்போ என்ன வரும்? எப்சிலான் ஏ ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு கேஏ இன்ட்டு எக்ஸ்ஏக்கு பதிலாக என்ன போடலாம்? எஃப் பை கேஏ இல்லையா, எஃப் பை கேஏ இப்படி போடலாம். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் இது இல்லையா, எக்ஸு ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயர்னால் இங்கே ஸ்கொயர் வந்துடணும், இங்கேயும் ஸ்கொயர் வந்துடும். இப்போ அதே மாதிரி எப்சிலான் பி என்ன வரும்? ஆஃப் இன்ட்டு கேபி இன்ட்டு எஃப் ஸ்கொயர் பை கேபி ஸ்கொயர்னு வந்துடும், கேபி ஸ்கொயர். ஓகே, இப்போ எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். கேஏ இதில் ஒரு கேஏ, இதில் ஒரு கேபி கேபி. அப்போ எப்சிலான் ஏ பை எப்சிலான் பி என்ன வரும்னு பாருங்கள். எப்சிலான் ஏ பை எப்சிலான் பி ஈக்குவல் டு என்ன வரும்? டிவைட் பண்ணால் ஆஃப் கேன்சல் ஆகிடும், எஃப் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே மேலே வந்து என்ன இருக்கும்? 1 பை கேஏ இருக்கும். ஓகேயா, இது வந்து என்னது? 1 பை கேபி.
ஓகே 1/kb இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பை 1/kb பண்ணோம். இது மேலே வரப்போ தலைகளாக வரும், kb/1 வரும், மல்டிப்ளிகேஷன் வரப்போ. அப்போ kb/1 அப்படின்னு வருது. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா εa/εb = kb/ka அப்படின்னு வருது. ஓகே, இப்போ kb நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ka இஸ் கிரேட்டர் தன் kbன்னு சொல்லியிருக்கோம். ka இஸ் கிரேட்டர் தன் kbனா இங்கே பாருங்கள், இது வந்து 5 அப்படின்னா இது வந்து 10ன்னு அர்த்தம். ka வேல்யூ தான் கிரேட்டர், அதிகம். அப்போ என்ன வேல்யூ வரும், இது 5 இது 10ன்னு வச்சுக்கிட்டோம்னா 1/2. 1/2னா கிராஸ் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், ub இன்ட்டு εb இன்ட்டு 1 εb = 2 இன்ட்டு εa. அப்போ எது கிரேட்டர், εaவை போல் 2 மடங்கு என்னது εb. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கன்க்ளூஷன் வந்து εb இஸ் கிரேட்டர் தேன் εa அப்படின்னு கிடைக்குது. பாருங்கள், அப்படியே உல்ட்டாக வருது பாருங்கள். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ka இஸ் கிரேட்டர் தன் kbனா εb இஸ் கிரேட்டர் தன் εa. சரியா, a கிரேட்டராக இருக்குது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டில், எனர்ஜியில் வந்து என்னது b கிரேட்டராக இருக்குது. அப்படியே உல்ட்டாவாக வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரையிலும் ka = kbன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்னது εa = εb. ka இஸ் கிரேட்டர் தன் kbன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரணும், εb இஸ் கிரேட்டர் தன் εa. உல்ட்டாவாக வரணும், நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 18ல் என்னென்னா, வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஃப் கைனடிக் எனர்ஜி இஸ் லாஸ்ட் ஆஃப்டர் கொலிஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறார். ரெஸ்டிடியூஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னா இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னா மீட்சி குணகம் அப்படின்னு சொல்லுவோம். மீட்சி குணகம் அப்படின்னு சொல்லுவோம். மீட்சி குணகம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்னா என்ன, அதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா லிஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என்ன ஃபார்முலா இதுக்கு அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் சிம்பிள் வந்து இ போடுவோம், ஸ்மால் இ போடுவோம். அதாவது விலகும் திசைவேகம் பை நெருங்கும் திசைவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விலகும் திசைவேகம் பை நெருங்கும் திசைவேகம் அப்படின்னு சொல்கிறது v2 minus v1 by u2 minus u1 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது u1 minus u2, ஏன்னா u1 minus u2 இப்படி மாறிடும். v2 minus v1 by u1 minus u2, இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனுக்கு வந்து ஃபார்முலா. இதில் u1னா என்ன, 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி u1, செகண்ட் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி u2 அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆப்ஜெக்டும் இப்படி வருது. இப்போ இது வந்து ரெண்டும் மோதிச்சு, மோதினதுக்கப்புறம் ரெண்டும் மோதிக்குது. மோதினதுக்கப்புறம் எந்த திசைவேகத்தில் இது வந்து போகுது அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து என்னது v2 ஆயிடலாம், இது வந்து என்னது v1 ஆயிடலாம். ஓகே, மோதலுக்கு பின் என்னுடைய திசைவேகம் புரியுதா. இதுதான், இது வந்து மோதலுக்கு முன் முதல் ஆப்ஜெக்டோட திசைவேகம், இது மோதலுக்கு முன் ரெண்டாவது ஆப்ஜெக்டோட திசைவேகம், இது மோதலுக்கு பின், இது ரெண்டுமே மோதலுக்கு பின், முதல் ஆப்ஜெக்டோட திசைவேகம் ரெண்டாவது ஆப்ஜெக்டோட திசைவேகம். இதுதான். ஸோ இந்த ரேஷியோ தான் நம்ம வந்து மீட்சி குணகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மீட்சி குணகத்தை வச்சு நம்ம சொல்கிற முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மீட்சி குணகத்தினுடைய மதிப்பு இதுதான் முக்கியம். மீட்சி குணகத்தினுடைய மதிப்பு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1ன்னா அந்த கொலிஷன் வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னு அர்த்தம். எலாஸ்டிக் கொலிஷன், மீட்சி மோதல் அப்படின்னு அர்த்தம். அந்த மோதல் வந்து மீட்சி மோதல், எலாஸ்டிக் கொலிஷன். இந்த பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். இதை அப்படியே கேட்பாங்க கொஸ்டினா. அதே வந்து இஃப் இ இஸ் லெஸ் தேன் 1 அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா, அது வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன் இருக்கும். இன்எலாஸ்டிக் கொலிஷன், இன்எலாஸ்டிக் மீட்சி அற்ற மோதல், மீட்சி அற்ற மோதல். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, ஹிண்ட்ஸ் எடுத்துங்க, ரொம்ப முக்கியம். இப்போ E = 0 அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா, அது வந்து பர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் கொலிஷன், பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக்னு சொல்லலாம், ஆர் பிளாஸ்டிக் கொலிஷன் சொல்லலாம். பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக், பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் ஆர் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் ஆர் பிளாஸ்டிக் கொலிஷன். பிளாஸ்டிக்குங்கிறது அப்படியே எக்ஸாக்டாக எலாஸ்டிக் ஆப்போசிட், பிளாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து முழு மீட்சியற்ற மோதல். இது வந்து மீட்சியற்ற மோதல், லெஸ் தேன் 1. லெஸ் தேன் 1ன்னா 1 விட கம்மி, ஆனால் 0 கிடையாது. இது
அப்படின்னா அது மீட்சியற்ற மோதல். இது வந்து என்னது பிளாஸ்டிக் கொலிஷனா முழு மீட்சியற்ற மோதல். ஓகேயா? அப்போ E is greater than 1 இருக்குமா அப்படின்னா சான்ஸே கிடையாது. இப்படி ஒரு இது வந்து கேஸே கிடையாது. E is greater than 1க்கு என்ன சார்? E is equal to 1 பார்த்தாச்சு, less than 1 பார்த்தாச்சு, E equal to 0 பார்த்தாச்சு. E is greater than 1 என்ன அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஈயோட மதிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0லேருந்து 1 வரலையும் தான் இருக்கும். லோயஸ்ட் வேல்யூ 0, ஹையஸ்ட் வேல்யூ எவ்வளவு? 1. இவ்வளோதான். இது எதை குறிக்குது அப்படின்னா அந்த மீட்சி மோதலில் நடக்கக்கூடிய மோதல் வந்து மீட்சி மோதலா மீட்சியற்ற மோதலா அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் இது. இந்த வேல்யூ வந்து அதிகமாக என்ன ஆகும்? மீட்சி தன்மை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா 0லேருந்து 1 வரலையும் 0.5, 0.8, 0.91 அப்படி சொல்கிறோம்ல, அந்த வேல்யூ வந்து ஹையஸ்ட்டு ஹையர் வேல்யூ போக போக என்ன அர்த்தம் அப்படின்னா நடக்கிற மோதல் வந்து மீட்சித்தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். 0 நோக்கி வருதுன்னா மீட்சித்தன்மை குறையுதுன்னு அர்த்தம். இதுதான். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ கொஸ்டின் இந்த பாயிண்ட்ஸ் இந்த ஹிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 18, வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஃப் கைனடிக் எனர்ஜி இஸ் லாஸ்ட் ஆஃப்டர் கொலிஷன். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆகுது, இயக்க ஆற்றல் இழக்கப்படுதுனாவே அது வந்து என்னது? மீட்சியற்ற மோதல் தான். இப்போ மீட்சியற்ற மோதலுக்கு வந்து ஈயோட இஃப் கைனடிக் எனர்ஜி இஸ் லாஸ்ட் ஆஃப்டர் கொலிஷன், கைனடிக் எனர்ஜி வந்து லாஸ் ஆகுதுனாவே அது வந்து மீட்சியற்ற மோதல், இயக்க ஆற்றல் இழப்பு ஏற்படுதுன்னா மீட்சியற்ற மோதல், இன்எலாஸ்டிக் கொலிஷன். அப்போ இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா அது வந்து என்னது? E is less than 1. அப்போ ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும்? E is less than 1 வரும் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். E equal to 0னா பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக். ஓகேயா? அது மாதிரி இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கேட்குற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா E is less than 1. இதை நோட் பண்ணிக்கங்க. இப்போ இதே மாதிரி அடுத்த கொஸ்டினும் அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் சம்மந்தப்பட்டது, மீட்சி குணகம் சம்மந்தப்பட்டது. 19வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் நம்பர் 19 என்ன அப்படின்னா, a ball moving with a velocity 2 meter per second collides 2 meter per second collides with another stationary ball. ஒரு பால் வந்து ஸ்டேஷனரியாக இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது, அப்போது அதோட வெலாசிட்டி 0. இன்னொரு பால் வந்து மூவ்ஸ் வித் வெலாசிட்டி 2 meter per second. இங்கேருந்து ஒரு பால் போகுது, அதனுடைய வெலாசிட்டி வந்து 2 meter per second. ஓகே, இப்போ இங்கே வந்து ஒன்றை வந்து U1 வச்சுக்கணும், இன்னொன்று வந்து U2ன்னு வச்சுக்கணும். நம்ம வந்து இந்த 2 meter per second ஸ்பீடில் போகுதில்ல, அதை வந்து U1 வச்சுக்கிறேன். இது வந்து U1 வச்சுக்கிறேன், 2 meter per second ஸ்பீடில் போகுது. U2 வந்து 0ன்னு வச்சுக்கிறோம். ரைட், இப்போது போகுது ஸ்டேஷனரி பால் whose mass equals twice the mass of the moving ball. நல்லா கவனிங்க, ஸ்டேஷனரி பாலோட மாஸ் வந்து whose mass equals twice the mass of moving ball. அப்போ இது வந்து எம்னா இது வந்து என்னது 2m. ரைட், இப்போ என்ன கேட்குறாங்கன்னா பாருங்கள், இஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஸ் 0.5, இ வேல்யூ கொடுத்துட்டான், இ வேல்யூ 0.5 அப்படின்னு கொடுத்தாச்சு. தென் தியர் வெலாசிட்டிஸ் ஆஃப்டர் கொலிஷன், அதாவது V1 V2 என்னன்னு கேட்குறாங்க. V1 வேல்யூ என்ன, V2 வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன இதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஃபார்முலா பார்த்தோம்ல, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் என்ன ஃபார்முலா பார்த்தோம், V2 - V1 பை U1 - U2 தானே. ஸோ அந்த ஃபார்முலா, அதே ஃபார்முலாஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்தோம்னா அங்கே பாருங்கள், E ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பார்த்தோம், V2 - V1 பை U1 - U2 இல்லையா. ரைட்டு, இப்போ இதில் என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு பார்ப்போம். E தெரியும் 0.5, இது தெரியும். ஈக்குவல் டு V2 தெரியுமா, தெரியாது. V1 தெரியுமா, தெரியாது. அதுதான் கண்டுபிடிக்கணும், V1 V2 தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ V2 - V1 பை U1 வேல்யூ தெரியும், U1 வேல்யூ 2 மைனஸ் U2 வேல்யூ என்னது 0. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா 2 - 0 0, அப்போ 0.5 ஈக்குவல் டு V2 - V1 பை 2 அப்படின்னு தெரியுது. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 2 × 0.5 வந்து 1. அப்போ V2 - V1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு தெரியுது. ஓகே, இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கணும், ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு ஈக்குவேஷனை வச்சுட்டு நம்ம வந்து V1 V2 வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்னது, இன்னொரு ஈக்குவேஷன் தேவை. அந்த ஈக்குவேஷனை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வச்சு பண்ணிட்டோம், ஏன்னா அவங்க E வேல்யூ கொடுத்துருந்ததுனால. இன்னொரு ஈக்குவேஷன் என்னென்னா
நம்ம வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்துக்கு போகிறோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து ரெண்டு கொலைடாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து மீட்சி மோதலாம் மீட்சியற்ற மோதலாம்லாம் சொல்லலை. ஓகே, இங்கே நம்ம 0.5 வந்து கொடுத்துருக்காங்க சொல்லியா வேல்யூ. அதை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு வந்து மீட்சியற்ற மோதல்னு தெரியுது. நல்லா கவனிங்க, வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நடக்கிற மோதல் வந்து என்னது, மீட்சியற்ற மோதல், இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஆனால் மொமெண்டத்தை பொறுத்தவரையும் என்னென்னா, நம்ம படிச்சிருப்போம் டோட்டல் மொமெண்டம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன அப்படின்னா, அது மீட்சி மோதலாக இருந்தாலும் சரி மீட்சியற்ற மோதலாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே வந்து என்னது, மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாது அப்படிங்கிறது தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மீட்சி மோதலையும் மீட்சியற்ற மோதலையும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாது. சரியா? The total linear momentum of the system is conserved in both in elastic collision and inelastic collision. ஆனால் எது மாறும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி தான். ஓகே, டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் தான் என்ன ஆகும், எலாஸ்டிக் கொலிஷன்னா கன்சர்வ்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறாது. அதே இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா மாறும், லாஸ் ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகும். அதை வச்சு தான் அது எலாஸ்டிக்காக இன்எலாஸ்டிக்கான்னு நம்ம சொல்கிறோம். மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இங்கே நடக்கிறது வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன், மீட்சியற்ற மோதலாக இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்ளை பண்ணலாம். மொத்த நேர்கோட்டு உந்த மாறாவிதியை அப்ளை பண்ணுவோம். அப்போ மொத்த நேர்கோட்டு உந்த மாறாவிதி என்ன அப்படின்னா, டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் என்னது, இந்த பொருளினுடைய நிறை m இன்ட்டு இதனுடைய திசைவேகம் என்னது 2 இல்லையா, ப்ளஸ் இந்த பொருளினுடைய நிறை என்னது 2m இன்ட்டு இதனுடைய திசைவேகம் என்னது 0. இதுதான் மொத்த உந்தம் மோதலுக்கு முன், பிஃபோர் கொலிஷன் டோட்டல் மொமெண்டம், ஈக்குவல் டு மொத்த உந்தம் ஆஃப்டர் கொலிஷன். எவ்வளோ நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அதே தான், நிறை வந்து m, திசைவேகம் வந்து என்னது, இதனுடைய திசைவேகம் மோதலுக்கு பின் வந்து v1 வச்சுக்கிறேன், v1 ப்ளஸ் இதனுடைய நிறை வந்து 2m தான், அதெல்லாம் மாறாது, இன்ட்டு திசைவேகம் v2ன்னு வச்சுக்கோம், v2. ஓகே, இப்போ பாருங்கள் என்ன கிடைக்குது நம்மளுக்கு ஈக்குவேஷன், இது வந்து 2m, இது வந்து ஃபுல்லாக 0 ஆயிடுது. அப்போ 2m ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, mv1 ப்ளஸ் 2m v2ன்னு கிடைக்குது ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவலுக்கு இந்த பக்கமும் எல்லா டேர்ம்லேயும் m இருக்குது. அப்போ அதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டால் மீதி என்ன இருக்குது, 2 ஈக்குவல் டு v1 ப்ளஸ் 2v2 அப்படின்னு இருக்குது. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்குவோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 அதிலிருந்து நம்ம v1 v2 கண்டுபிடிக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணாவே போதும். ஓகே, இதை வந்து ஆர்டராக நான் அப்படி எழுதிக்கிறேன், மாற்றி எழுதிக்கிறேன். இந்த v2 மைனஸ் v1 என்னுடைய வசதிக்காக என்ன பண்ணுறேன், மைனஸ் v1 ப்ளஸ் v2 அப்படி எழுதிக்கிறேன். மைனஸ் v1 ப்ளஸ் v2 ஈக்குவல் டு 1. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். எனக்கு ஆட் பண்ணுறது வசதியாக இருக்கும், ஒரே சைடு இருந்தால். அதுக்காக இப்போ 1 + 2 பண்ணுங்கள். இதையும் எப்படி எழுதிக்கிறேன், v1 ப்ளஸ் 2v2 ஈக்குவல் டு 2 இப்படி எழுதிக்கிறேன். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1 + 2 பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், இங்கே மைனஸ் v1 ப்ளஸ் v1 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், v2 ப்ளஸ் 2v2 எவ்வளோ கிடைக்கும், 3v2 கிடைக்கும், ஈக்குவல் டு 2 + 1 3. அப்போ v2 ஈக்குவல் என்ன கிடைக்குது, 1ன்னு கிடைக்குது. v2ஓட வேல்யூ 1 m/s. அப்போ v1 கண்டுபிடிக்கலாம்ல, இதில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும், v2 மைனஸ் v1. ஸோ ஒன்றாவது ஈக்குவேஷன் 1 பிகம்ஸ் என்னது, v2 மைனஸ் v1 ஈக்குவல் டு 1. v2ஓட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1 மைனஸ் v1 ஈக்குவல் டு 1. அப்போ v1 இந்த -1 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 1 மைனஸ் 1 ஆகும், மைனஸ் v1 அந்த பக்கம் +1 ஆகும். அப்போ 0. அப்போ v1ஓட வேல்யூ 0 அப்படின்னு தெரியும். ஓகே, v1ஓட வேல்யூ 0 அப்படின்னு தெரியும். அப்போ ஆப்ஷன் இருக்கா இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 19 ஆப்ஷன் வந்து என்னது, v1 வேல்யூ 0, v2 வேல்யூ வந்து 1. அப்போ 0,1 ஆப்ஷன் வந்து ஏ. ஆப்ஷன் ஏ 0,1 ஆப்ஷன் ஏ 0,1 இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தெரியணும், மொத்த நேர்கோட்டு உந்த மாறாவிதி தெரியணும், அப்புறம் இந்த ஃபார்முலா தெரியணும். தெரிஞ்சால் தான் இதை சால்வ் பண்ண முடியும். நோட் பண்ணிக்கணும். இப்போ கொஸ்டின் நம்பர் 20 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 20 என்ன அப்படின்னா, எஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க, விசை, அதுக்கு ஒரு வெக்டார் ஃபார்மில் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திசைவேகம் விக்கு ஒரு வெக்டார் ஃபார்மில் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. தென் த வேல்யூ ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, அது வெலாசிட்டியில்
டைப்பிங் மிஸ்டேக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் பவர்னு மாற்றிங்க, அதில் கரெக்ஷன் இருக்குது. இன்ஸ்டன்டேனியஸ் பவர், அதாவது கணநேர திறன் கண்டுபிடிக்கணும். கணநேர திறன் கண்டுபிடிக்கணும். விசைக்கு வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 60I கேப் ப்ளஸ் 15J கேப் மைனஸ் 3K கேப், இவ்வளோ நியூட்டன். அடுத்து வந்து வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. வி வெக்டார் என்ன அப்படின்னா 2I கேப் மைனஸ் 4J கேப் ப்ளஸ் 5K கேப், இவ்வளோ மீட்டர் பர் செகண்ட். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கண்டுபிடிக்கணும். இன்ஸ்டன்டேனியஸ் பவர், கணநேர திறன் கண்டுபிடிக்கணும். இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். ஏன்னா திறனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா P = F வெக்டார் டாட் V வெக்டார். அதுதான் ஒரு டைரக்டான கொஸ்டின் தான். P = F வெக்டார் டாட் V வெக்டார். எஃப்ங்கிறது வெக்டார், விங்கிறது வெக்டார். ஆனால் திறன் பவர் வந்து என்னது ஒரு ஸ்கேலார், அதனால் இதுக்கு வெக்டார் போடக்கூடாது, ஸ்கேலார் தான். சரி, இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண விடுதான். பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். P = Fக்கு பதிலாக என்ன பண்ணோம்? 60I கேப் ப்ளஸ் 15J கேப் மைனஸ் 3K கேப் டாட் விக்கு வந்து என்னது 2I கேப் மைனஸ் 4J கேப் ப்ளஸ் 5K கேப். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 60 × 2 120, I டாட் I 1000. அடுத்து 15 × -4 -60 வரும். J டாட் J 1000. அடுத்து -3 × +5 -15 எப்படி வந்துடும்? K டாட் K 1000. இப்போ எவ்வளோ வருது பாருங்கள். இது எல்லாமே -75 வருமா? 120 -75 அப்போ எவ்வளோ வரும்? இதில் ஒரு 25 ஒரு 45 வரும். 45. இப்போ 45 வாட் ஆன்சர் இருக்கா அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 20 45 வாட். ஆன்சர் பி. அப்போ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி இதான் ஆன்சர். யூஸ் பண்ணு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 21 பார்ப்போம். 21 என்னென்னா, இஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா x²/2 தென் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த ஆப்ஜெக்ட். நிலையாற்றல், ஒரு பொருளுடைய நிலையாற்றல் கொடுத்துருக்காங்க. அப்சிலான் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா x²/2, இது பொருளுடைய நிலையாற்றல். தென் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த ஆப்ஜெக்ட், எஃப்க்கு கேட்குறாங்க. இப்போ இந்த நிலையாற்றலுக்கும் விசைக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா, நிலையாற்றல் வந்து எங்கே வருது அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கணும். அந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்குது. ஆற்றல் மாற்றா விசையாக இருந்தது அப்படின்னா, நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி, புவியீர்ப்பு விசை மாதிரி இருந்ததுன்னா, அந்த இடத்துல நிலையாற்றலுக்கும் விசைக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தொடர்பு கிடைக்கும். இதை நோட் பண்ணிக்க, முக்கியமான ஒரு ஃபார்முலா. இது நம்ம ஃபார்முலா லிஸ்ட்டில் இருக்காது. என்ன அப்படின்னா, F = -d ε/dx அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ரிலேஷன். அப்சிலான்ங்கிறது நிலையாற்றல், எஃப்ங்கிறது அந்த பொருள் மீது செயல்படக்கூடிய விசை. இந்த விசை செயல்படுறதுனால தான் அந்த நிலையாற்றல் கிடைக்குது அந்த பொருள். ஓகே, ஸோ அது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து இதுதான். விசை வேணும் அப்படின்னா அந்த நிலையாற்றல் நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதுதான். இப்போ இது தெரிஞ்சிருச்சுன்னா போதும், இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா போதும், சப்ஸ்டியூட் பண்ண விடுதான். F = -d/dx ஆஃப் என்ன வரும்? அப்சிலானுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா x²/2. என்ன அர்த்தம்? இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ மைனஸ் அப்படியே வச்சுக்குவோம். d/dx ஆஃப் ஆல்ஃபா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆயிரும்? அது வந்து 0 ஆயிரும். ஏன்னா ஆல்ஃபா வந்து மாறிலி, கான்ஸ்டன்ட்டு. அப்போ 0. அடுத்து மைனஸ் அப்படியே இருக்கட்டும். பீட்டா/2ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அப்படியே வச்சுக்கலாம். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஓகே, அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குது பாருங்கள். இங்கே 2 கேன்சல் ஆயிடுது. இது 0 எடுத்துடலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ்ஸு பீட்டா எக்ஸ்ன்னு வருது. இதுதான் எஃப்போட வேல்யூ, ப்ளஸ் பீட்டா எக்ஸ். இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 21 F = ப்ளஸ் பீட்டா எக்ஸ் இருக்குது. ஆப்ஷன் பி. மைனஸ் பீட்டா எக்ஸும் இருக்குது, அது சூஸ் பண்ணால் தப்பாயிரும். ஸோ F = ப்ளஸ் பீட்டா எக்ஸ் இதுதான். அப்போ ஆப்ஷன் வந்து பி. இதுக்கும் ஆப்ஷன் பி நோட் பண்ணுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22 பார்ப்போம்.
if a human heart consumes 0.5 joule of energy for a beat, then calculate the power required for 72 beats per minute அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹியூமன் ஹார்ட் மனித இதயம் 0.5 ஜூல் எனர்ஜி ஒரு பீட்டுக்கு ஒரு தடவை துடிக்கிறதுக்கு வந்து 0.5 ஜூல் ஆற்றலை வந்து எடுத்துக்குதுன்னா calculate the power required for 72 beats per minute அப்படின்னு கேட்குறாங்க. 72 beats per minuteக்கு வந்து எவ்வளோ பவர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பவர் ஈக்குவல் டு என்னென்னா நமக்கு வந்து ஃபார்முலா ஒர்க் பர் டைம், பவர்னா திறன், ஒர்க் பர் டைம். இப்போ வந்து வேலை இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 72 டைம்ஸ் வந்து பீட் பண்ணுது, 72 பீட்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ 72 இன்ட்டு ஒரு தடவை துடிக்கிறதுக்கு வந்து 0.5 ஜூல்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரு தடவைக்கு 0.5னா 72 டைம்ஸ்க்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறதா மொத்த வேலை இங்கே ஒர்க் பை டைம். இது எவ்வளோ நேரத்தில் நடக்குதுன்னா ஒரு நிமிஷத்துலன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம்னா 60 செகண்ட்ஸு. அப்போ நமக்கு வந்து ஏன்னா வாட்டில் சொல்லியிருக்காங்க, ஜூல் பர் செகண்டு தான் வாட். அப்போ நம்ம வந்து செகண்டுக்கு இது மாற்றி தான் ஆகணும், மினிட்டில் அப்படியே வச்சுக்க முடியாது. இப்போ இது வந்து எவ்வளவு 72வா, 72 இன்ட்டு 0.5னா 72ல் பாதின்னு அர்த்தம். அப்போ 36/16 எவ்வளோ வரும்? இது 6 36, இது வந்து என்ன 5 60, 6/10 0.6. அப்போ 0.6 வாட், 0.6 வாட். ஓகே, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வாட் கன்சியூம் பண்ணுது ஹார்ட் அப்படின்னா 0.6 வாட். இது ஆப்ஷன் ஏ. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 என்ன அப்படின்னா, எ கார் ஆஃப் மாஸ் எம் இஸ் இனிஷியலி அட் ரெஸ்ட். ஒரு கார் அதனுடைய நிறை வந்து எம்னு சொல்லியிருக்காங்க, அது இனிஷியலி அட் ரெஸ்ட் அப்படின்னா அதனுடைய ஆரம்ப திசைவேகம் வந்து 0ன்னு வச்சுக்குவோம். இட் இஸ் கிவன் அ இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அண்ட் ஆக்சிலரேட்டட். இதுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்குறோம், P0ன்னு வச்சுக்குவோம், கொடுத்து அதை வந்து ஆக்சிலரேட் பண்ணுறோம், ஆக்சிலரேட் ஆகுது. ஆக்சிலரேட்னா முடுக்கமடைய செய்கிறோம், ரைட். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது கனநேர திசைவேகம் என்ன? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ட்டு என்ன? கனநேர திசைவேகம். காரோட கனநேர திசைவேகம் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ நமக்கு வந்து இப்போ திசைவேகம் இங்கே வந்து திறன் இன்ஸ்டன்டேனியஸ் பவர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, கனநேர திறன் இன்ஸ்டன்டேனியஸ் பவர், திசைவேகம் அப்புறம் வந்து திறன், இதுக்கெல்லாம் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தெரியும். P ஈக்குவல் இது P0ன்னு வச்சுக்குவோம், ஈக்குவல் டு F இன்ட்டு V. இதுதான். இப்போ எஃப்க்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இது வந்து முடுக்கம் அடையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ F ஈக்குவல் டு நியூட்டன் செகண்ட் லா, F ஈக்குவல் டு MA இன்ட்டு V. இந்த ஏன்னா நம்மளுக்கு தெரியும், முடுக்கம்னா என்ன, ஆக்சலரேஷன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ dV/dt திசைவேக மாறுபாட்டு வீதம் தான் முடுக்கம். அப்போ இப்படி எழுதலாம். அப்போ P0 ஈக்குவல் டு என்னது mv/dv/dt அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இப்போ அப்படின்னா திசைவேகம் எதுக்கு நேர் விதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ இதிலேருந்து திசைவேகத்தை கொண்டு வரணும். அப்போ திசைவேகத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இங்கே mv/dvன்னு இருக்குது. ஓகே, இதிலேருந்து v கொண்டு வரணும் நான். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா P0/dtன்னு வந்துடும். பாருங்கள், P0/dt ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது mv/dvன்னு இருக்குது, mv/dv. ஓகே, எனக்கு இதிலேருந்து v வேணும், v வேல்யூ வேணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் தொகை கண்டுபிடிக்கிறேன். அப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் இன்டகிரல் P0/dt இன்ட்டு இன்டகிரல் mv/dv. இன்டகிரேட் பண்ணோம்னா P0ங்கிறது கான்ஸ்டன்ட், அந்த இன்ஸ்டன்டேனியஸ் பவருங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ P0 அப்படியே வச்சுக்கோம், dt இன்டகிரேட் பண்ணால் tன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு இங்கே வந்து mங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளில எடுத்துருவோம். v/dv இன்டகிரேட் பண்ணால் v²/2ன்னு கிடைக்கும், v²/2. இப்போ நமக்கு வந்து v எதுக்கு ப்ரொபோஷனல் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் அந்த v² மட்டும் அந்த பக்கம் வச்சுக்குவோம், மீதியெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்தால் P0t இந்த 2 டிவிஷனில் இருக்குது, இங்கே வந்துன்னா மல்டிப்ளிகேஷன், இந்த எம்ங்க மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்தால் டிவிஷன். ஓகே, அப்போ v² ஈக்குவல் டு திஸ். அப்போ v ஈக்குவல் டு என்ன அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், √2P0t/m. இப்போ இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கான்ஸ்டன்ட், P0 கான்ஸ்டன்ட், m கான்ஸ்டன்ட். அப்போ மீதி வந்து √t மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ v இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு √t அர்த்தம், √t. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் நம்பர் 23 √t இல்லை, t பவர் ½ இருக்கு. √t எப்படி எழுதலாம், t பவர் ½ எழுதலாம்.
அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா டி பவர் ஆஃப்ங்கிறது பி. இப்போ இதுக்கும் ஆன்சர் வந்து பி, ஆன்சர் பி. ஓகே, ஸோ நமக்கு இது தெரியணும், இந்த பவருக்கும் ஃபோர்ஸ் அண்டு வெலாசிட்டி இதுக்குள்ளே ரிலேஷன் தெரியணும். திறன், விசை, திசைவேகம், இது மூணுக்குள்ள ரிலேஷன் தெரியணும். அப்புறம் எஃப்க்கு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு தெரியணும், ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடின்னு தெரியணும். அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணணும்னு தெரியணும். தெரிஞ்சதுன்னா கொண்டு வந்துடலாம். ஓகே, இதோட முடிஞ்சது 23 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ்டு. ஓகே, அடுத்து வந்து வழக்கம் போல் இந்த ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், இந்த கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க் எல்லாமே வந்து நமக்கு கொஸ்டின் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்புறம் ஃபார்முலா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே வந்து பிடிஎஃப்கான லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த சாப்டர் 11th ஸ்டாண்டர்ட்லேயே அடுத்த ஒரு சாப்டரோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.